ஹை கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கீரையில் ஒரு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிறது பாலக்கீரை. இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கீரையிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதில் அது நிறையா ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்க்கவாங்க. ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 10 to 15 எடுத்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு நல்லா இது பண்ணிவிட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதை சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. தென் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி மற்ற எல்லாத்துக்கும் கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா எண்ணெய் சூடாகிற வரை வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு அது கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இந்த பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் சால்ட்டு வேணும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஏன்னா ஆல்ரெடி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வர இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொதி வருது இல்லையா, அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அது ஒரு நல்லா இதாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் 2 கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி பார்த்து மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் மூடி வச்சு இப்போ பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி போடணுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அப்படியே வந்து அந்த தண்டெல்லாம் மட்டும் உடைச்சிட்டு அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாலக்கீரை ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் மீன்ஸ் பேபிஸ்க்கான விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12, B6, விட்டமின் A இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பாலக்கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் புளி ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு அதிகமாக வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுவுமே நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது அப்படியே கீரை நீட்டமாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. இப்போ நமக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி. நீங்கள் சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் தேவைன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.